இதுக்கு முன்னாடி விக்ரமாதித்தன் புதிர்கதைகள் பத்தி சொல்லிருப்பேன். இப்போ விக்ரமாதித்தன் சிம்மாசன கதைகளை பார்க்க போறோம். இன்னும் விக்ரமாதித்தன் வேதாளம் புதிர்கதைகள் கேட்காதவங்க கீர்த்தி ஸ்டோரிஸ்ல கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போவோம். விக்ரமாதித்தன் மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவனது புகழ்பெற்ற உஜ்ஜயினி நகரம் சிதைந்து காடாக மாறிவிட்டது. அந்த பகுதியை அப்போது போஜராஜன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். மன்னன் போஜராஜனின் நாட்டில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய விளைநிலம் இருந்தது. அந்த நிலத்தின் நடுமே ஒரு சிறிய மண்மேடு இருந்தது. அந்த மேட்டின் மீது ஒரு பரண் அல்லது காவல் காக்கும் மேடை அமைத்து அந்த விவசாயி பயிர்களை காவல் காத்து வந்தான். அந்த விவசாயி அந்த மேட்டின் மீது ஏறி அமர்ந்தால் அவனது குணமே மாறிவிடும். யாராவது அந்த வழியாக சென்றால், வாருங்கள், பசியோடு இருக்கிறீர்களா, உணவருந்துங்கள், தர்மம் செய்யுங்கள், நேர்மையாக இருங்கள் என்று மகா ஞானியைப் போல பேசுவான். ஆனால் அதே விவசாயி அந்த மேட்டை விட்டு கீழே இறங்கி வந்தால், ஏய், என் நிலத்தில் ஏன் நுழைகிறாய், ஓடிப்போ என்று சாதாரண கோபக்கார மனிதனாக மாறிவிடுவான். இந்த விசித்திரமான செய்தி மன்னன் போஜராஜனுக்கு தெரிந்தது. மன்னன் நேரில் வந்து அந்த மேட்டை பார்த்தான். அவனுக்கும் அதே அனுபவம் ஏற்பட்டது. இந்த மண்ணுக்கு அடியில் ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்று போஜராஜன் உணர்ந்தான். உடனே மன்னன் தன் வீரர்களை அழைத்து அந்த மண்மேட்டை தோண்டச் சொன்னான். ஆழமாக தோண்ட தோண்ட அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒளி தெரிந்தது. மண்ணை தட்டி பார்த்தபோது அங்கே நவரத்தனங்கள் பதிக்கப்பட்ட சுத்த தங்கத்திலான ஒரு சிம்மாசனம் இருந்தது. அந்த சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு 32 படிகள் இருந்தன. ஒவ்வொரு படியின் ஓரத்திலும் ஒரு அழகான பெண் சிலை, அதாவது பதுமை செதுக்கப்பட்டிருந்தது. அந்த பதுமைகள் ஒவ்வொன்றும் ஒரு அபூர்வமான அழகோடு இருந்தன. மன்னன் போஜராஜன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். இது சாதாரண சிம்மாசனம் அல்ல, இது வீர திருமகன் விக்ரமாதித்தன் அமர்ந்த சிம்மாசனம் என்று அறிஞர்கள் கூறினார்கள். உடனே அதை சுத்தம் செய்து ஒரு நல்ல நாளில் அரண்மனைக்கு கொண்டு வந்து வைத்தான். ஒரு சுப முகூர்த்த நாளில் போஜராஜன் முறைப்படி அந்த சிம்மாசனத்தில் அமரச் சென்றான். அவன் முதல் படியில் கால் வைத்த அடுத்த நிமிடம் அங்கிருந்த முதல் சிலையான விமலை கலகலவென்று சிரித்தது. அதன் கண்கள் இமைத்தன. அது உயிர் பெற்று பேசத் தொடங்கியது. அங்கிருந்துதான் 32 கதைகளும் ஆரம்பமாகின்றன.